சினிமாவுக்கும் வித்தியாசம்னா இப்ப வர்ற எல்லா சினிமாக்களும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ஒரே மாதிரி இருக்க சினிமாக்களும் இருக்கு. சினிமா ஒண்ணுதான். இப்ப பான்ஸ் கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா குவாலிட்டி மாத்தி பண்ணனா பான்ஸ் மாதிரி இல்லைன்னு, ஹார்லிக்ஸ் மாத்தி பண்ணனா ஹார்லிக்ஸ் மாதிரி இல்லைன்னு. ஆனா சினிமா மட்டும் ஒரே மாதிரி பண்ண முடியாது, மாத்தி பண்ணாதான் அதுல வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போம். அதனால கண்டிப்பா எல்லா இயக்குநர்களும் எல்லா கதாசிரியர்களும் ஏதோ ஒரு வித்தியாசம் பண்ணிருப்பாங்க. பட் அது நம்ம படம் பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய டிவி சீரியல் பண்ண டைரக்டர் படம் எடுத்தா டிவி சீரியல் மாதிரி இருக்குங்கிறது இல்ல. ஷாருக் கான் டிவி சீரியல் நடிச்சு வந்தவர் தான், மாதவன் டிவி சீரியல் நடிச்சு வந்தவர் தான். டிவி சீரியல் பண்ண பெரிய டைரக்டர் தான் எனக்கு தெரியுது ஆந்திரால மிகப்பெரிய கமர்ஷியல் சக்சஸ்ஃபுல் டைரக்டர். அதனால டிவி சீரியல் பண்ணவங்க சினிமா எடுத்தா டிவி சீரியல் மாதிரி இருக்கணும் இல்ல. அவர் ஏற்கனவே சினிமால இருந்தா டிவி சீரியலுக்கு போனார். சின்னதா தெரியுது, சின்ன கேப்ல தேடி பிடிச்சி கேட்கணும். நான் அவளை கேள்வி கேட்டு இல்ல, உங்களுக்கு டிவி சீரியல் மேல என்ன கோவம் எனக்கு தெரியல. கதையோட கதை நான் பிறந்த ஊர் தான். என்னோட ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற கல்லூர். அந்த கல்லூர்ல தான் மொத்தமே 14 கிலோமீட்டர் சுத்தளவுல அந்த படத்தையே முடிச்சிருக்கேன். அந்த 14 கிலோமீட்டர் சுத்தளவுல இன்னும் 40 படம் 50 படம் பண்றதுக்கான கதைகள் இருக்கு, நடந்தது. பாரின் போல அங்க போல இங்க போல சார் சொன்ன மாதிரி ரத்தத்தை உரை வைக்கும் அதிரடி சண்டை காட்சிகள், கண்டவர் கவர்ச்சி நடனங்கள் இதெல்லாம் எங்க படத்துல இல்ல. சாதாரண டெய்லி நாம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ இப்படி எல்லாம் இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஒரே களம், ஒரே ஒரு கூடம். ஷூட்டிங் எடுத்ததே என் பங்காளி வீட்டுல தான். ஹீரோ வீடு, இவரோட வீடு என் பங்காளி வீடு, என் மாப்பிள்ளை வீடு தான் ஹீரோயின் வீடு, இன்னொரு மச்சான் வீடு ஹீரோயின் வீடு இன்டீரியர், இன்னொரு மாப்பிள்ளை வீடு கஞ்சா கருப்பு வீடு, இன்னொரு மச்சான் வீடு ராஜகோபால் சார் வீடு. எல்லாமே இந்த படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களும் சைட்ல வர கதாபாத்திரங்களும் எங்க ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கதையும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது. இந்த கதையில வர ஒரு சில கேரக்டர்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஹீரோயின் கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீரா கிருஷ்ணன் கேரக்டர் அவங்க அந்த கதாபாத்திரத்தை அவங்க சந்திச்சாங்க, பேசினாங்க. எல்லா கேரக்டரும் இளவரசு கேரக்டர் மட்டும்தான் இறந்துட்டாங்க. எல்லா கேரக்டரும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல சொல்லும் போது என்னோட கேரக்டர் பத்தினா அப்படி வித்தியாசமா எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பேம்பர்ட் கேர்ள், வீட்டுல அப்பா கூட அம்மா கூட அண்ட் அப்பா அம்மா பிளேஸ் மாமா மாமி கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் டு ஃபைட் ஐ ஹேவ் கதீர் அண்ட் ஐ ஹேவ் மை பிரதர் அஸ்வின். So it's just a simple but it's like எங்கேயும் கிளாமர் எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க ஹீரோயின் இல்லை, இங்க ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி. அங்கே ஒரு கேரக்டர்ஸ் ஹீரோயின் ரஜினி சார் தான் அந்த டைட்டில் கொடுத்துருக்காரு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஆல் ஆர் த கேரக்டர்ஸ் இந்த மூவி. சந்தோஷமா இருக்கு சார் கூட ஒர்க் பண்றதுக்கு. தேங்க்யூ சார். தமிழ்ல தான் பேசுவேன், நான் ரொம்ப பேச முடியாது. தேடணும், எல்லாத்தையும் பேசணும். கிராமத்து கதைனா வேண்டாட்டு போயிட்டாங்க. சில பேர் எங்க பொருளாதார சூழ்நிலைகள் ஒத்து வரல, அதெல்லாம் இருக்கு. நாங்க ராஜஸ்தாங்க சும்மா சிறிய கட்டி பிறகு வாழணும், நல்லுக்கேற்ற விற்கிறதுக்கு மாதிரி நாங்க ரெடி பண்ணி 2 நாள் ஷூட்டிங். அம்மா வீராம்மா நடிச்ச ஷூட்டிங்ல ஷூட்டிங் பார்த்த ஒரு ஏறத்தால ஒரு 200 பேர்ல 150 பேர் அழுதுனாங்க. அதே மாதிரி இளவரசர் நடிச்ச 2 சீன், ஒரு கல்யாண விருது சீனுக்காக ஒரு 500-600 பேரை கூட்டே இருந்து வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே காசு கொடுக்கல, எல்லாருமே ஃப்ரீ தான். எங்க ஊருக்காரங்க அந்த எனக்காக நடிச்சாங்க. இளவரசர் ஷூட்டிங் பார்த்து பல பேர் அப்படியே அழுது சண்டாய் பண்ணி நின்றாங்க. அது என் கடுப்புல நிற்குது. அப்படி நான் திரும்பி கட் ஷூட் அப்படியே திரும்பி பல பேரோட கண்ணில இருந்து கண்ணீர் வடிஞ்சிருச்சு.
அதே மாதிரி அம்மா நடிச்ச சீன் எடுக்கும்போது காலையில சீக்கிரம் 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சோம். அப்பவே ஒரு 150 பேர் வந்துட்டாங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு. வந்தது வந்துட்டு நடிச்சுட்டு அப்படி முடிச்சு அதே மாதிரி அந்த சீனோட எந்த ஒரு சின்ன சாங் பிளே பண்ணுவேன். அந்த பிளே பண்ணி முடிச்சு திரும்பி பாக்குறேன் எல்லாருமே அழுது நிற்குது. இன்னொரு சீன் என்னன்னா ஸ்ரீராமா அண்ட் சுலக்ஷனா அம்மா crying. I will be consoling Amma. I don't know from where one party vandaru. She's consoling them so much. She's covering the whole camera. Amma, party ma, inge vaanga ma. No, she's consoling her so seriously. They've taken it so personally. So that's the best part which I saw for first. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் கேரவனே கொடுக்கல. எங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி ஷார்ட் முடிஞ்சுதா மத்தவங்க நடிக்கிறத உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சாப்பிடும் போதா எல்லாரும் குடும்பமா தான் சாப்பிடுறது. இங்கே இந்த லொகேஷன் ஷிஃப்டா எல்லாரும் கார்ல மாறி மாறி உட்காந்து நமக்குள்ள ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ஹெவி சீன் பண்ணும்போது அந்த சீன் பேப்பர் நம்ம அதுல நடிக்கவே வேண்டாம். அந்த சீன் பேப்பரை பார்க்கும் போதே டைலாக் பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல தண்ணி வந்து அப்படி ஒரு வெயிட்டான சீன்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது. இவங்க சொல்ற மாதிரி ஒரு பாட்டிமா வந்து நின்னுட்டு ரொம்ப அதை ஹவுஸ் பண்ணிட்டாங்க. கேமரா லைட் போயிட்டு இருக்கு, ஷார்ட் முடிச்சாகணும், இளவரசர் பாடி அப்படி போயிடுச்சு. நானும் சுலட்சணமா விழுந்து அழணும், மண்ணை தூக்கி போட்டு தலைவரெல்லாம் போட்டுட்டு அழுவணும். நாங்க அழுவுறோம், அந்த அம்மா வந்து முன்னாடி நின்று அழுவாதமா அழுவாதமா தள்ளுமா தள்ளுமா, நான் தள்ளிலாம் விடுறேன், நான் பெறவே மாட்டேங்கிறேன். அதுவும் அழுது மூக்கெல்லாம் திட்டி போட்டு தகரவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. வந்த அனைவருக்கும் கொண்டான் கொடுத்தான் குழுந்தரின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கப்புறம் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம்.